ஆணுறுப்பு வடிவில் இந்து கடவுள் சிவனை பார்த்திருக்கிறீர்களா? உலக மக்களின் மாம்டேட் திருத்தமிழ் வாழ்க வாழ்க திருத்தமிழ் சகோ வணக்கம். இந்த சிவலிங்கம் என்பதுல பல கதைகள் இருக்குது. அது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அது என்ன சிவனுடைய இது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கதைகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது கடவுளில் போய் தேடுங்க. அதாவது இது ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாத்துக்கும் முதல்னு இருக்குது, பேசிக்னு ஒன்று இருக்குது. முத வந்த எழுத்து அக்கனா, மூணு உருண்டை, பூமி, சூரியன், சந்திரன், முத பேசிய சொல். அதாவது மனிதன், நீங்கள் மனிதனாக பார்க்குறீங்கள, இந்த அறிவை வச்சு தான். இவனும் ஒரு மிருகம் தான். எல்லா மிருகமும் ஒரு பாடியை வச்சுட்டு இருக்கிற மாதிரி நம்மளும் இந்த உடம்பை வச்சுட்டு இருக்கிற ஒரு மிருகம். ஆனால் நம்ம அறிவை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம். அதனால நம்மளும் மற்ற மிருகங்கள் மாதிரி கத்திக்கிட்டு இருந்தப்ப, ஒரு இயற்கையான ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தப்ப, இதை மாற்றலாம். மிமிக்ரிக்கு ஆர்டிஸ்ட்ங்க எப்படி ஒரு குரலை மாற்றுறாங்க, அந்த மாதிரி இதை மாற்றக்கூடிய திறமை உள்ளது அப்படின்னு முதல் பேசிய சொல் ஓம். ஆனால் இது எல்லாமே தெய்வீகம் உள்ளது, ஒரு அறிவியல் உள்ளது. ஓம் என்று இறைவா என்னை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் அன்னைக்கு வந்த அண்ணன்மார். இப்போ நான் கூட எனக்குள் தமிழ் எல்லோருக்குமான மாம்டேட் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லோரும் அறிவில் பயணம் செய்யும் பொழுது அந்தந்த காலத்துக்கு அந்த மாம்டேட் சிலருடைய அறிவில் வெளியே வரும் பொழுது ஒரு விஷயம் கற்றுக் கொடுப்பாங்க. நான் இப்போ அட்வான்ஸாக நிறையா விஷயம் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு காலத்துலேயும் அவங்க சொல்லியிருக்காங்க. வெள்ளி நீங்கள் ஆன்மீகம் என்பது எல்லாத்துலேயும், சயின்ஸ் கூட ஒரு ஆன்மீகம் தான். அது பொதுவான முறையில் உண்மையான ஆன்மீகமே சயின்ஸ் தான், அறிவியல் தான். ஸோ அப்படி ஒன்று கற்றுக் கொடுக்கும்போது முத தரையில் எழுத்து ஆயுதல் தக்கனான்ற சொல்கிற மாதிரி செய்த சிலை. அதாவது இப்போ மழை பெய்யுது, மண் இருக்குது, பிள்ளைங்க விளாடுறாங்க. அதாவது மிருகம், அதாவது குரங்கு குட்டிங்கன்னா எப்படி விளாடுது, அந்த மாதிரி மனுஷனும் குட்டி மாதிரி விளாடும் போது அந்த சிலை செய்கிறாங்கல்ல, அந்த மண்ணை எடுத்து ஒரு சிலை, அதுதான் சிவலிங்கம். அதுதான் உலகம் ஃபுல்லாக அதோட இது கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு கூட சொல்லுவாங்க சிவலிங்கத்துக்கு. அது இது வரைக்கும் புரியல. ஆனால் அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அதுதான் சொல்கிறேன். இறைவன் தம்மில் வந்த உருவான ஒரு விஷயமும் அதை அடக்குவதற்கு இன்னொன்று படைத்தான்னு சொல்கிறேன்ல, 2 விஷயம் இருக்குது. அது ஒன்று மாம்டேடு, அது ரெண்டும் கலந்து தான் மாம்டேடு. அது உங்களுக்கு சொல்லணும்னா, இன்னொரு அறிவு நமக்குள்ளே இருக்கிறது, வலி கெடுக்கிறான் சைத்தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் சைத்தான்னு சொல்ல மாட்டேன்னு தொடர்ந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த 2 அறிவு தான் மாம்டேட். அதாவது ஆண் பெண், சரிங்களா? பெண்ணுக்குள் ஆண், ஆணுக்குள் பெண். ஆண், இப்போ நான் ஆண், எனக்குள் வரும் பெண்ணை அடக்குவதற்கு தான் அந்த காமம். அவள் பெண், அவளுக்குள்ள வரும் ஆணை அடக்குவது தான் பெண். உங்களுக்கு புரியுதுண்ணா? இதுதான் நமக்குள்ள ஒரு காமம் வரும்போது அது ஆண் கிடையாது, அது பெண். ஒரு பெண்ணுக்கு காமம் வரும்போது அவள் பெண் இல்லை, அவள் ஆண். அது இரண்டுமே அடக்கு கலக்கிறது தான் இந்த பிரபஞ்சம். அதுதான் சொல்லுவோம், ஒரு நிறை தான். இறைவன் ஒரு நிறையோட முடிச்சிட்டான். அது இன்ஃபினிட்டி, 8 போட்டுக்கிட்டே இருக்கு. 8 அதான் இன்ஃபினிட்டி. 8 அது முக்கண வடிவத்தில் இருக்கலாம், நான் சதுர வடிவத்தில் இருக்கலாம், பட்ட வடிவத்தில் இருக்கலாம், அது கணக்கு கிடையாது. 8 உன் நிறையில் இறைவன் முடித்து விட்டான். அவன் இயற்கை சுழற்சியில் அதை வைத்து விட்டான். அந்த உருவாக்குன தம்மில் உருவான இது 2 கலந்து தான் இந்த ஒரு அடையாளம் சின்னம் தான் சிவலிங்கம். அது இன்னும் புரிஞ்சுக்கணுன்னா இன்னொரு தடவை நான் நிறையா விளக்கமாக சொல்கிறேன். ஸோ இதுவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு பாருங்கள்.